ஆள் நடந்து போகிறாரு. எப்படி தொழுகை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் நடந்து போகிற ஆளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. அவரை கூப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேலாடை இருக்கு இல்லையா, அதை அப்படி கீழே விரித்து போட்டு அதில் உட்கார வைக்கிறாரு. யாரை? தெருவில் போனேன் உட்கார வச்சுட்டு அவருக்கு பேரிச்ச பழங்களே அவருக்கு கொடுக்குறாரு, சாப்பிடுங்கன்னு சொல்லி. சாப்பிட்ட பிறகு அவர் போயிடுறார். யார் போயிடுறாரு? அந்த காஃபியரான மனுஷன் உள்ளே வந்து உட்கார்ந்தவர் அவர் போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு சஹாபாக்கள் கேள்வி எழுப்புறாங்க. எப்படி கேள்வி கேட்குறாங்க? யார் ரசூலுல்லாஹ் இப்போ வந்த உட்கார வச்சு நீங்கள் உங்கள் துணியை கீழே போட்டு அவரை உட்கார வச்சு பேரிச்சப்பழத்தை கொடுத்து அவரை அனுப்புனீங்களே, அவர் யாருன்னு கேட்குறாங்க. சொந்த பந்தமாக என்ன நினச்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? அவர் யாருன்னு சொன்னால் எங்கள் பாவா இருக்கார்ல, எங்கள் பாவாவுக்கு அவர் ஃப்ரெண்டு. இன்னொரு ஹதீஸில் வருது எங்கள் பாபாவுடைய ஃப்ரெண்டு அவருக்கு இவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு, அதாவது ஒரு நண்பனுக்கு, ஒரு தோழனுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த அளவுக்கு தன்னுடைய மேலாடையை கீழே விரிச்சு உட்கார வச்சிருக்கார்.